தன் உள்ளத்து உணர்ச்சி இத்தன்மை இது அப்படின்றத ஊருக்கே பறைசாற்றுற மாதிரி, அதோட மக்களுடைய புற வாழ்வியலை பற்றி கருப்பொருளாக வைத்து எழுதப்பட்ட பாடல்கள் கொண்டது தான் புறப்பாடல்கள் அப்படின்னு சொல்கிறோம். அது எதுவாக இருக்கலாம், போர் பற்றியதாக இருக்கலாம், கொடைச்சிறப்பு பற்றியதாக இருக்கலாம், வள்ளல் தன்மை அதுதான் கொடைச்சிறப்புன்னு சொல்கிறோம், அந்த பற்றியதாக இருக்கலாம், அல்லது மக்களுடைய குணநலன்கள் பற்றியதாக இருக்கலாம், நிலையாமை வாழ்க்கையினுடைய நிலையாமையை உணர்த்தக்கூடியதாக இருக்கலாம், வீரம் பற்றியதாக இருக்கலாம். இதை மாதிரியான சிறப்புகளை பெருமையோடு எடுத்து சொல்கிற மாதிரி இருக்கக்கூடிய பாடல்கள் அமைஞ்சது தான் நம்ம புறப்பொருள் பற்றிய பாடல்கள், அதுதான் புறப்பாடல்கள்னு சொல்கிறாங்க. இதில் தொல்காப்பியர் விதிப்படி பார்த்திங்கன்னா புறப்பொருள் திணைகள் 7. தொல்காப்பியர் விதிப்படி அகத்திணைகளே 7ங்க. அவர் தொல்காப்பியர் அகத்திணைகள், அன்பின் அகத்திணைகள் அப்படின்னு நாம் குறிப்பிட்டோம் இல்லையா போன பதிவில், அதில் என்ன சொல்லியிருக்கிறோம்,